ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அம்மு திலீப். எல்லோரும் எப்படி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். 2 days லாக் ஷேர் பண்ணியிருக்கிறேன். டஸ்டே ஃப்ரைடே லாக் நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது டஸ்டே மார்னிங் எடுத்த லாகு. டஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில் தோசை, உடச்ச கடல சட்னி. அப்புறம் அந்த வீடியோ நான் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் நேம் அம்மு திலீப் லாக்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. அப்படியே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு போயிடலாம். அன்றைக்கி ஆஃப்டர்நூன் அரைக்கீரை கடைசல் எங்கள் வீட்டில் கடைஞ்ச பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் ஆட் பண்ணலாம் போட்டுட்டு விசில் வச்சுட்டு அரைக்கீரை அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தாளிப்பு. அவ்வளோதான். டஸ்டே ஃப்ரைடே லாக் இது 2 days டெய்லி லாக் மாதிரி ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன்னு எக்கு பொடி மாசு இது கீரை கடைஞ்சலோடு சாப்பிட்டோம். அன்றைக்கி கிட்ஸ் வெயிட் கெய்னிங் பவுடர்னு ஷார்ட்ஸில் கூட அப்லோட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது உடச்ச கடல நல்லாயிருக்கும். இந்த பவுடர் தோசை மேலே கூட பசங்களுக்கு போட்டு நெய் போட்டு கொடுத்தா நல்லா ஃபுட்டு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், உடச்ச கடல போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆக்கிட்டு அது நல்லா கலர் ரெட்டிஷ் கலர் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் வெள்ளை சீரகம், அப்புறமா மிளகு, அதுவும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே போடலாம். கருவேப்பிலை பசங்களுக்கு நல்லா ஹெல்த் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை கண்ணுக்கு. இது எங்கள் பெரிய பையனுக்காக மந்த்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் 15 days ஒன்ஸ் ஆச்சு பண்ணி கொடுத்துருவான். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பொடி. அப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டுட்டு மிக்சி ஜாரில் கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிக்கிட்டு எடுத்து ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வெளியிலவே ஸ்டோர் பண்ணலாம். 1 month ஸ்டோர் ஆகும். அன்றைக்கி நைட் டின்னர் எங்கள் பெரிய பையன் இதே பொடி போட்டு சாப்பிட்றமான்னா அதில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிட்டு போட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கிட்ட விஜில் ஹை ஸ்கூல் இருந்தது. இதுக்கு முன்னே அந்த ஸ்கூலில் இது தாண்டியா ப்ரோக்ராம் மாதிரி தசரா 9 days பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும் போய் பார்க்க. இயர் 9 days போய் பார்ப்போம். அன்றைக்கி இப்போ தாத்தா இறந்துட்டாருன்னு சொன்னால அம்மாவோட அப்பா அதில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன். அதனால் போகல. லாஸ்ட் டே மட்டும் போயிட்டு வந்தோம். மாமலாக துர்கா மாதா வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த இதில் தசரா செலப்ரேஷனில் ஆகும். ஜெயின்வாலாக்காரு இந்த தடவை 10th இயருன்னு கணேஷ் வச்சுருக்குறாங்க. விநாயகர் நல்லாயிருக்கும். மியூசிக்ஸு சாங்ஸு நார்மலாக தாண்டியா நிறைய ஆடுவாங்க. இந்த தடவை நான் தாண்டியா கூட எதுவும் ஷூட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போயிட்டு ஜஸ்ட்டு சாமி பார்த்துட்டு அங்கே கொஞ்ச நேரம் பசங்களை பார்க்க வச்சுட்டு விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் புளி சாப்பாடு பிரசாதம் கொடுத்தாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இது ஃப்ரைடே லாக் மார்னிங். வெளியில் கோலம் போட்டுட்டு வாசப்பிடிக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இது எங்கள் பையனோட மணி பிளான்ட் செடி ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வச்சுருக்கிறான். இன்டோர் பிளான்ட்டாக இப்போ தான் வளர்ந்துட்டு வந்துருக்கு. தண்ணி ஊற்றினா அப்புறம் பூஜை பாத்திரம்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக ஃப்ரைடே பூஜை அவ்வளோதான். பூஜை பண்ணிவிட்டு அன்றைக்கி தூபம் போட்டுட்டு சாமிக்கு அதுக்கப்புறமா அன்றைக்கி லஞ்சு கடலப்பருப்பு கோஸ் போட்டு குருமா. கடலப்பருப்பு கோஸ் குக்கரில் போட்டுட்டு வச்சுடுவேன். அது மீன் கேப்பில் இட்லிக்கு ஊற போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இட்லிக்கு நான் 4 கிளாஸ் பூங்கில் அரிசி, 2 கிளாஸ் பச்சை அரிசி, 1 கிளாஸ் உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், அவ்வளோதான் ஊற போட்டுருவேன். அதுக்குள்ளே அது விசில் வந்துச்சு. அது இறக்கிட்டு மசாலா ரெடி பண்ணிக்கின்னு நல்லா அன்றைக்கி ஆஃப்டர்நூன்னு கடலப்பருப்பு கோஸ் குருமா தாளித்து விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கொதி வந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பக்கத்தில் போயிட்டு மிஷினில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே மிஷின் ஃப்ளோர் மில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு மாவு அரைச்சிக்கிட்டு எங்கள் பெரிய பையன் எடுத்துன்னு வந்தான். அன்றைக்கி நைட் டின்னர் எங்கள் வீட்டில் பூரி எதுவும் போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆசீர்வாத் ஆட்டா போட்டுட்டு மாவு போட்டு சால்ட்டு லைட்டாக ஹாட் வாட்டர், அவ்வளோதான். பூரி நல்லா ஃப்ளஃபியாக வரும். பாருங்கள் நீங்களே எங்கள் பூரி எப்படி இருக்குது, நல்லா ஃப்ளஃபியாக அப்படின்னு. அன்றைக்கி நைட்டு பூரி ஆஃப்டர்நூன் வச்சா அந்த கடலைப்பருப்பு கோஸ் குருமாவே இருந்தது. அது வச்சே சாப்பிட்டுட்டோம் அன்றைக்கி நைட்டு டின்னர். நாங்கள் என் லாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வியூஸ் வருது ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.